வணக்கம் சுலேகரன் சார். வணக்கம் 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 வணக்கம். சார், இயக்குனர் அமீர் அவர்கள் இப்ப சமீபத்துல ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தாரு, பார்த்திருப்பீங்க சார். ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துட்டு தேவையில்லாதது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களோட கருத்து என்ன சார்? அமீர் எல்லாம் சொல்ற அளவுக்கு, கருத்து சொல்ற அளவுக்கு அவளை அரசாங்கம் இடம் கொடுக்குது. அதனால வேதனையா இருக்கு, ஒரு பக்கம் சிரிப்பா இருக்கு. அவருடைய பேட்டியை பார்த்தேன் நான், அமீருடைய பேட்டி. அமீர் என்பவர் வந்து ஒரு போதை கடத்தல் கும்பல் தலைவன். திரைப்பட இயக்குனர் அமீரை தானே சொல்றீங்க, அவரால் சொல்ற மாதிரி தெரியுது. ஆமா சார். அந்த போதை கடத்தல் ஜாபர் சாதிக்கு 15,000 கோடிக்கு வந்து போதை கடத்தல் வெளிநாட்டுக்கு கடத்தல்ல வந்து உடந்தையா இருந்து ஆதரவு கொடுத்து பங்களிப்பு உண்டுன்னு சொல்லி சொன்னாங்களே அமீர், அவரை தானே சொல்றீங்க? அவர் தான் சார். அவர் தான் இன்னைக்கு வந்து கருத்து சொல்ற அளவுக்கு, ஒரே நாடு ஒரே தேர்தல் பத்தி பேசுற அளவுக்கு அவருக்கு ஒரு போதை கடத்தலுடைய கும்பலுடைய தொடர்பு உள்ளவனுக்கு பதில் வந்து கருத்து சொல்ற அளவுக்கு இந்த அரசாங்கம் வந்து இடம் கொடுத்துருக்கு. அதை நினைச்சா வேதனையா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அமீர் என்பது எல்லாத்துக்குமே தெரியும். வெட்ட வெளிச்சமா அமலாக்கத்துறை சம்மன் அளிச்சிட்டு இருக்கு. அந்த போதை கடத்தல்ல வந்து அமீருக்கு தொடர்பு இருக்கு, அவர் உடந்தையா இருக்கிறாரு. அந்த ஜாபர் சாதிக்குடன் கூட்டாளியா இருந்தவர், அவருடைய தொழில் பிசினஸ்ல பூரா ஜாபர் சாதிக்குடன் கூட இருந்தவர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அமலாக்கத்துறை சம்மன் கொடுத்துருக்கு. அந்த போதை கடத்தல்ல வந்து இவருக்கு தொடர்பு இருக்குன்னு இன்னைக்கு நீதிமன்றத்தில் ஆஜராக சொல்லி அமீரை சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட அமீர் வந்து இன்னைக்கு என்ன தைரியத்தில் வந்து என்ன அடிப்படையில் வந்து இவர் வந்து பேட்டி கொடுக்குறாரு என்ற நினைச்சாலும் வந்து அவ்வளவுக்கு அரசாங்கம் அவ்வளவுக்கு இவரெல்லாம் வந்து பேச்சு உரிமை, எழுத்து உரிமை கொடுத்துருக்கு, கருத்து சொல்றதுக்கு உரிமை கொடுக்கறதுனால இவரெல்லாம் கொடுக்க அந்த ஒரு அடிப்படையில் கொடுக்குறாருன்னு தெரியல. அமீர் என்பவர் மிகப்பெரிய தேச விரோத பயங்கரவாதிகள் கூட ஆதரவாளர், தொடர்புள்ளவர். இன்னைக்கு கோவை குண்டுவெடிப்பு பாசா இருந்தால் கூட அந்த கோவை குண்டுவெடிப்பு பயங்கரவாதிகள் பூராமே ஆதரவுக்காரன் கூட்டுறவர், அவர் கூட தொடர்புல இருக்கிறவர் பூராமே அமெரிக்க பங்குண்டு. அது போக வந்து பிரிவினவாதி காஷ்மீர் தனிநாடு அறிவிக்க வேண்டும் என்று பாகிஸ்தானுடைய கைக்குலியா செயல்பட்ட நம்முடைய இந்திய ராணுவத்தை சுட்டு கொன்ற நம்ம இன்னைக்கு ஜெயிலில் வைக்க பாருங்க யாசின் மாலிக். அந்த யாசின் மாலிக்குடைய ஆதரவாளர் தான் நம்ம அமீர். அவரை கூப்பிட்டு தான் வந்து நம்ம சீமான் வந்து கடலூர் பொதுக்கூட்டத்தில் வந்து அறிமுகப்படுத்தி கூட்டத்தில் வந்து கலந்துட்டவர். அதை ஏற்பாடு பண்ணவர் இந்த அமீர். ஜாபர் சாதிக்கு வந்து அயலகாணி இவர் சொல்றாரு. அவருடைய பேட்டியை பார்த்தேன். இன்னைக்கு 3000 கோடி ரூபா வந்து ஒரு தனியார் தேர்தல் நடத்தணும்னா அது ஒரு 3000 கோடி செலவழிக்க முத்தம் சொல்றாப்புல. அதாவது சிலையில கொஞ்சம் வைக்கிறதுக்கு அவர் சிலையை சொல்றான்னு தெரியும், பட்டேல் சிலையை சொல்றாரு. அந்த சிலைக்குல 3000 கோடி செலவழிக்கிறீங்க, இந்த ஒரு தேர்தலுக்கு வந்து செலவழிக்கிறது வந்து பெரியதா அப்படின்னு சொல்லி வந்து அவருடைய விளக்கம் கொடுத்துருக்காரு, ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அவரு 15,000 கோடிக்கு ஒரு போதை கடத்தல் பண்றாருக்கு கருத்து சொல்றாருன்னா எந்த அடிப்படையில் கருத்து சொல்றாருன்னு தெரியல எங்களுக்கு. இவரெல்லாம் பேச விட்டு நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாதிரி சிறையில் அடைக்கப்பட வேண்டியவர். கருத்து சொல்ற ஒரு தகுதி வேணுங்க. ஒரே நாடு ஒரே திட்டத்துக்கு இவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்னால் அது ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவராக இருக்கணும், ஒரு சமூக ஆர்வலராக இருக்கணும். இவர் எதுவுமே கிடையாது. இவர் தேசவிரோத பயங்கரவாதிகளுடைய கைக்கூலி கூட்டாளி, போதை கடத்தல் கும்பலுடைய கூட்டாளி இவர் இந்த அமீர் என்பவர். அப்படிப்பட்டவர் கருத்து சொல்றாரு. அதையும் வந்து இங்க பத்திரிகையாளர்கள் பேட்டி எடுக்கிறாங்க. அதை இந்த செய்தியை போறானா என்ன நடக்குது இல்லை தமிழகத்துல. இன்னைக்கு வந்து தமிழகத்துல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அதாவது அவர் கொடுக்க இவர் சொல்றாரு, மணிப்பூரை பத்தி பேசுறாரு அமீர். மணிப்பூர் அவ்வளவு பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி, இந்த வேங்கவாயில இவ்வளவு பிரச்சனை நடக்குது. கோவை குண்டுவெடிப்பு எத்தனை பேர் இறந்திருக்கேன், என்னைக்கு இந்த வாயத்தை வந்திருக்காரு அமீர். வங்காளதேசத்துல இந்துக்கள் இஸ்லாமியர்கள் தான் தாக்கப்படுறாங்க, இஸ்லாமியர்கள் தான் வந்து கோவில்கள் தாக்கப்படுது. அங்கே பூரா இஸ்லாமிய இந்துக்கள் மீதும் கிறிஸ்தவர்கள் மீது தொடர் தாக்குதல், கொலைவர் தாக்குதல் நடத்துறாங்க. அதுக்கு வந்து அமீர் வாய் திறக்க மாட்டாரு. காஷ்மீர்ல இந்துக்கள் பாதிக்கப்படுறாங்க, அதற்கு வந்து அமீர் வாய் திறக்க மாட்டாரு. இவருக்கு தெரிஞ்ச மணிப்பூரை சொல்லுவாரு. ஆனா தமிழகத்தில் நடக்கின்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இந்த கள்ளக்குறிச்சியில வந்து சாராய குடிச்சு அத்தனை பேர் செத்தாங்க, அதுக்கு இந்த அமீர் வாய் திறக்கல. அதுபோல வந்து இன்னைக்கு வேங்கவயல வந்து மலம் கலந்தாங்க அந்த தொட்டியில, நீர் தொட்டியில, அதற்கு இந்த அமீர் வாய் திறக்கல. தமிழகத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, அந்த அளவுக்கு தான் வாய் திறக்கல. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இவர் என்ன அரசியல் கட்சி நடத்துறாரு, ஒரு சினிமா படம் நடத்திக்கிட்டு இருக்காரு. இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்தானவர் அமீர் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடியே பயங்கரவாதிகள் தொடர்பு உள்ள ஒரு அமீரை கைது பண்ணுன்னு சொல்லி நாங்கள் முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை விடுத்துட்டு வந்துட்டு நீ ஒரே நாடு ஒரே தேர்தலில் வந்து நீ எல்லாம் எதுக்குறேன்னா நீ எதுக்காண்டி எதுக்குறேன்னு எனக்கு தெரியும். அமீர் எதிர்ப்பதற்கு காரணம் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம், நல்ல திட்டம், அருமையான திட்டம், வரவேற்கக்கூடிய திட்டம், இல்லாத மக்களால் வரவேற்கக்கூடிய ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தணும். பல்வேறு வந்து நம்ம தேர்தல் நடத்துறதுனால அது வந்து செலவுகள் விரயமாகுது, அது வந்து ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி ஆகுது, அது வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க. அதான் ஒரே தேர்தல் ஒரு தேர்தல் வரவேற்கக்கூடியதானே. ஆனா இதுக்கு வந்து அது எதிர்ப்பு தெரிவிப்போம். அரசாங்கம் எந்த திட்டங்கள் பாஜக அரசாங்கம் கொண்டு வர மத்தியில அதப்புறம் எதிர்க்க வேண்டியது வந்து யாருன்னா பயங்கரவாத அமைப்புகள் எதிர்ப்பாங்க, எதிர்கட்சிகள் எதிர்ப்பாங்க. அதோட சேர்ந்தவங்க அந்த அமீர் சினிமா துறை என்ற போர்வையில, சமூக ஆர்வம் என்ற போர்வையில, கருத்து சொல்ற போர்வையில இளைஞர் வாழ்க்கை சீர்குலைக்கின்ற கும்பல் இந்த கும்பல்
ஆகவே அமீருடைய கருத்துக்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அமீர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தானவன், இந்த தேசத்திற்கு எதிரானவன், இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு எதிரான ஆளு. அதுபோக போதை கடத்தல் கும்பலுக்கு ஆதரவானவன், பயங்கரவாதிகளுக்கு ஆதரவானவன் அடித்து சொல்லுவோம். ஓகே சார், மீண்டும் இணைவோம். நன்றிங்க சார். தேங்க்யூ, நன்றி. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.